ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு மனோ ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 11 அது தான் கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம். போன பாட்டில் வந்து அந்த எல்ட்ரை வந்து ஹீரோவோட தலை வெட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதான் அதுலேருந்து தான் கைஸ் சீன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அவன் வந்து எல்ட்ரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நியூ பிசியும் நல்லா இன்டர்மீடியட்டான ஒரு சோல்ஜரையும் வந்து ஒரே மீட்டிங்கில் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கறது வந்து என்னை வந்து அது கீழ்த்தரமாக நடத்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னை அஃபண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து உங்கள் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு சொன்னேன்னு சொல்லும்போது அந்த எல்ட்ரை வந்து அட்டாக் பண்ணிடுவான். ஆனால் அந்த அட்டாக் வந்து ஹீரோ மேலே ஹிட் ஆகாது கைஸ். ஹீரோ மேலே வந்து அந்த கன்னத்தை மட்டும் கீறிட்டு போயிடும். அது வெறும் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஆர் ஆஃப் ஃபோர்ஸே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். அப்புறம் அந்த எல் இருந்துட்டு அப்போ நீ என்ன சொல்ல வர, நான் இந்த மாதிரி உன்னோட நல்ல ட்ரெயின் ஆனவங்களையும் நியூபியும் ஒன்றா வச்சு ஸ்பீச் பண்ணுறது வந்து உன்னை அஃபண்ட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்பார் கைஸ். அதாவது அந்த எல்ட்ரு வந்து ஹீரோவை பற்றி கேட்டுட்ருப்பான், இந்த மாதிரி உனக்கு அஃபண்ட் ஆன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம் எனக்கு வந்து அஃபண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அங்கிள் வந்துட்டு அப்போ நீ வந்து உன்னோட உன்னோட பிரதர்ஸோட கேண்டிடேட் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக நீ ஏன் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு இருக்கிற பவரில் வந்து இப்போதைக்கு வந்து என்னோடய பிரதர்ஸையும் அப்புறம் அந்த கேண்டிடேட் இருக்கிறான் பாரு அவனை மட்டும் தான் என்னால் வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு இப்போ என்கிட்ட பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மறுபடியும் வந்து என்னோடய பவர்ஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது நடந்ததுன்னா நிச்சயமாக வந்து நான் என்னோடய பிரதர்ஸுக்கு பதிலாக உங்களை தான் அட்டாக் பண்ண வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு நினச்சிட்டு சிரிக்கிறாங்க ஹீரோவை பற்றி. உனக்கு ரொம்பவுமே பெரிய கட்ஸ் தான் ஜின், நான் வந்து அதை அக்வானாலேஜ் பண்ணுறேன். உனக்கு இருக்கிறத பவரை வந்து உன்னோட கட்ஸையும் வந்து நான் அக்வானாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அப்புறம் எல்ட்ரு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ரன் சேனலில் சேர்ந்தவங்க இருக்கணும் கட்ஸோட, இதோட வந்து இந்த மீட்டிங் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கீழே இருப்பான் தெரியுமா, அவனுக்கு எல்லாம் வெறியாகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் கையே போச்சு, ஆனால் இவங்க வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதுதான் வந்து ஒரு ராயல் பிளட்டுக்கும் ஒரு ஸ்லேவுக்கும் இருக்கிற மதிப்பே இவ்வளோதாங்க. என்ன தான் நீ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டேட்டஸுங்கிற வேறு இந்த மானோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிளட் லைனில் வந்து ஸ்டேட்டஸ்ன்னு பவர் முக்கியம் கைஸ். பிளட் லைனில் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்க ஒரு ஸ்லேவோட வீக்காக இருக்கீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஒரு குப்பையோட மோசமாக நடத்துவாங்க அந்த கிளானில். வெல் கைஸ், நம்ம வந்து சாப்டர் கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவருக்குன்னே ஒதுக்கப்பட்ட அவரோட ரூமுக்கு போகிறார் கைஸ். ரூமுக்கு போனோடனே வந்து உள்ளே வந்து கில்லி தான் இருந்துட்டு வெல்கம் எங்கள் மாஸ்டர்னு சொல்லி வெல்கம் பண்ணிவிட்டு ஹீரோக்கு வந்து அந்த டீ சர்வ் பண்ணுவாள். அப்போ தான் அந்த ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சு கில்லி இந்த மாதிரி மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்துட்டு அப்போ வந்து உங்களோட சிப்ளிங்ஸ் வந்து இப்போவே வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் அது உண்மை தான், என்னோடய ஜூனியர் பிரதர்ஸோட பவருக்கு வந்து என்னோடய அதாவது அவங்களோட ஸ்லேவ் வந்து ஜூனியர் பிரதருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன தான் என்னை விட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அவங்களால வந்து டேரெக்டாக வந்து என்னை வந்து அட்டாக் பண்ண முடியாது, அவங்க வந்து இன்டெரக்டாக தான் வந்து என்னை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கில்லிக்கிட்ட. அதுக்கு கில்லி வந்துட்டு இது வந்து மோசம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை கில்லி, இது வந்து ஒரு தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அவங்க வந்து எப்படி என்ன இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் எனக்கு கொடுக்கப்படுற மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹார்டர் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக கொடுப்பாங்க. அதை வந்து மேக்ஸிமம் சோலோவாக போய் நான் அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை வந்து என்னோடய லெவலோட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மிஷினில் நான் தனியாக போகிறங்காட்டி என்னோடய மேஜிக் அப்புறம் என்னோடய ஷேடோ எனர்ஜி என்னோடய ஸ்வாட் எனர்ஜி இத்தனை இடத்தையும் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஏன்னா நான் மட்டும் தான் சோலோவாக இருக்கிறங்காட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு கில்லி இருந்துட்டு அப்போ மாஸ்டர் இது வந்து உங்களுக்கு வந்து இது அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் அட்வான்டேஜ் தான், இது மூலமாக வந்து நான் எல்லா டெக்னிக்கும் வந்து ஈஸியாக மாஸ்டர் பண்ணுவேன், அந்த மேஜிக்கு ஷேடோ அப்புறம் அந்த ஆராக்கி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நான் மெச்சூர் பண்ணிடுவேன், ஈஸியாக வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராகனை பார்த்துட்டு அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு நான் வந்து நினச்சேன்னா அந்த பூனை வேணாலும் நான் வந்து அந்த மிஷினுக்கு கொண்டு போகலாம், ஆனால் நான் வந்து கொண்டு போக மாட்டேன், இப்போதைக்கு வந்து நீங்கள் 2 பேரும் வந்து இங்கேயே இருங்க, நான் கரெக்டான டைம் வரும்போது சொல்கிறேன், அப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு ட்ராகன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து அந்த பூனைக்குட்டியை போய் சொல்லிட்டு இருப்பார் கைஸ். ஆனால் அந்த பூனைக்குட்டி ஆக்சுவலாக ஒரு பிளாக் ட்ராகன். அப்புறம் அடுத்த ட்ரைனிங் வருது கைஸ். இந்த ட்ரைனிங் வந்து இந்த ராயல் பிளட் லைன் இருக்கிறாங்கள
அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ட்ரைனிங். அவங்க வந்து அந்த எல்டர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு வந்து ஒரு அயர்ன் பாலை வந்து வைக்கிறாங்க ஸ்டேபிள் முன்னாடி. அதை வச்சுட்டு இந்த பாலுக்கு பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்க கைஸ். அது பாலோட பேர் வந்து சேஜ் பால் என்னமோ சொல்லுவான். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் வந்து இருந்துட்டு அதை வந்து ஒரு ஹிட் பண்ணுவாங்க கைஸ். அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பான ஒரு மாதிரி கேவலமான ஒரு நாய்ஸ் கேட்கும். ஒரு கேவலமான ஒருத்தன் குரல் வளமே இல்லாமல் பாடினா எப்படி கைஸ் இருக்கும் அது மாதிரி. அப்புறம் 2வது தடவை பவர்ஃபுல்லாக ஹிட் பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் கைஸ். இருந்துட்டு இந்த பாலுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக அட்டாக் பண்ணிங்கன்னா இது வந்து கேவலமான ஒரு மியூசிக் கொடுக்கும். அதை வந்து யாருனாலையும் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இதுவே ஒரு பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அந்த எல்லாருக்கிட்டையுமே அந்த வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த பால் ஏற்கனவே கையில் வாங்கியிருப்பார்ல, அதனால வந்து அந்த பாலுக்குள்ளே வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் இருந்துட்டு ஏதோ பண்ண போக ஹீரோ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து கீழே படுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இருந்துட்டு இதுவே நீங்கள் வந்து ரொம்ப டூ மச்சான பவர் கொடுத்து அடிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த பால் வந்து வெடிச்சிரும் கைஸ். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த 2 பிரதர்ஸையும் வந்து கீழே படுக்க சொல்லிடுவான்ல, அதனால் எந்திரிச்சதுக்கப்புறம் நீ பரவாயில்ல யங்கஸ்ட், நீ வந்து உன்னோட அக்காவோட நீ கொஞ்சம் ஜீனியஸாக தான் இருக்கலையே இப்போ நீ மட்டும்தான் ஒருத்தியாக எனக்கு தெரிகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்துட்டு எதனால் சொல்கிறீங்க, ஏன்னா வந்து போன தடவை டெஸ்ட்டு வைக்கும்போது உங்கள் அக்கா மட்டும்தான் இந்த மாதிரி டேமேஜே ஆகாமல் தப்பிச்சா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்புறம் எப்படி எங்கள் அக்கா வந்து டேமேஜே இல்லாமல் தப்பிச்சா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னால் அது வந்து யாருனாலையுமே ஏற்றுக்க முடியாது, இவ்வளோ ஏன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலையும் கூட அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்துட்டு உன்னோட அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தில் வந்து அவள் வந்து ஹையில் இருந்தா, அது வந்து வெடிச்சுது, அவள் வந்து உன்னை மாதிரி இன்டெலிஜென்ட் கிடையாது, அவள் வந்து அந்த வெடிக்கிற எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து தப்பிக்கல, அதுக்கு பதிலாக அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தா. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் அது வந்து அவளோட சின்னதாக கூட ஒரு ஸ்க்ராட்ச் கூட அவள் ஸ்கின்னில் உழுகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் கைஸ். இதுலேயே வந்து அந்த ஒயிட் வேல் லூனாவோட பவர் வந்து இன்டேரக்டாக சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் எல்லாத்துக்குமே அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே அடிபட்டுருக்கும். ஆனால் வந்து அதை வந்து நேருக்கு நேர் மூஞ்சிக்கு முன்னாடி வாங்கினாலும் கூட அவளுக்கு வந்து சின்ன ஸ்க்ராட்ச் கூட வந்துருக்காது. அதுக்கப்புறம் சீனங்க கட்டாகி இந்த மாதிரி ஒயிட் வேல் இருப்பாளா, அவள் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பற்றி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பர்சனல் மேட் இருப்பாளா, அந்த கிளவி கிட்ட கேட்டுட்ருப்பா. அந்த பர்சனல் மேட் இருந்துட்டு விசாரித்தேன், எனக்கு என்னமோ உங்களோட சீனியர் 2 சிப்ளிங்ஸ் தான் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டரை வந்து அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க கேசலில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க என்ன தான் வந்து ஹேட்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்காது, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த விஷயத்துவே ஃபேமிலியவே திருப்பி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த மெய்ட் இருந்துட்டு ஒருவேளை ஏன் யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ சொல்கிற மாதிரி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான், அவனுக்கு அப்போ 10 வயசு தான், ஆனால் வந்து அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எங்கிட்டேருந்து தள்ளி போயிட்டு இருந்தான், அதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து யாரோ வந்து அசாசினேட்டை பண்ணுற டைப் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜாக்கிரதையாக ஒரு சூதானமாகவே எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான், இது வந்து ஒரு 10 வயசு பையனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். நீ வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுரு, எனக்கு நான் சொல்கிறப்ப அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். இப்போ சீன் அங்கே கட் ஆகி அந்த 3 சிப்ளிங்ஸுமே வந்து அதாவது ஹீரோ அப்புறம் அவனோட 2 பிரதர்ஸ் கைஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அயன் பால். யாருனாலையுமே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து முயற்சி பண்ணி எதுவுமே பண்ண முடியாது கைஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எல்லாருமே மயங்கி விழுந்துட்டுருப்பாங்க அவன் 2 பிரதர். ஆனால் ஹீரோ மட்டும் மயங்காமல் இருப்பார். ஹீரோ வந்துட்டு இது வந்து என்னோடய ஆரவம் மட்டும்தான் வந்து என்னோடய ஸ்ட்ராங்கு என்னோடய வில் பவர் மட்டும் தான் இது இன்க்ரீஸ் பண்ணி நினச்சேன், ஆனால் அது அப்படி கிடையாது, இது வந்து என்னோடய கீ பவரையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுது இந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் இருந்துட்டு அந்த டைம் முடிஞ்சோடனே ஹீரோ அவங்க 2 பேரும் மயங்கி விழுந்து கிடப்பாங்களே, ஹீரோ கிட்ட வந்து அந்த இருந்துட்டு நீ வந்து இப்போதைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வந்து உன்னோட சிப்ளிங்ஸ் இந்த மாதிரி மயங்கி விழுக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கைஸ். அந்த இருந்துட்டு நினைக்கிறாரு இவன் ஏன் வந்து யங்கஸ்டாக இருக்கணும், இவன் மட்டும் எல்டஸ்ட்டாக இருந்தானா இவனை வந்து ஈஸியாக வந்து பேட்ரியாக்காக மாற்றிருக்கலாம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோவோட பொட்டன்ஷியல் வந்து அந்தளவுக்கு கையில் இருக்கும். லூனாவே வந்து மிஞ்சி போயிருங்க. லூனா வந்து வெறும் ஸ்ட்ரென்த்து தான், ஆனால் ஹீரோ கிட்ட வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்குது இன்டெலிஜென்ஸும் இருக்குது ஹீரோவோட வயசை கம்பேர் பண்ணும்போது.
இந்த விஷயமெல்லாம் நடந்து 1 மாதம் ஆயிடுச்சு கைஸ். 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி இன்டர்மீடியட் டெக்னிக், அதாவது இன்டர்மீடியட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே கைஸ், அவங்க எல்லாத்தையுமே வந்து நார்மல் சோல்ஜர்ஸ்லேருந்து பிளட் லைன் வரைக்குமே வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிஷின்ஸ் கொடுக்கப்படுது. ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், இவங்கெல்லாம் வந்து இந்தந்த மிஷினெல்லாம் பண்ணணும், அவங்களாம் வந்து அந்தந்த மிஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோவோட ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த ஃபேக்ஷன், அதாவது ஹீரோவோட ஸ்குவாட் செலக்ட் பண்ணி வச்சுருப்பார்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்க்ஸு அவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க, இவங்க இப்போ தான் ஜாயின்டே பண்ணியிருக்காங்க, இவங்க அதுக்குள்ளே இப்படி ஆர்க்ஸ் எல்லாம் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் வந்துட்டு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு, பயப்படாதீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பயந்து போய் உங்கள் யங் மாஸ்டரை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் வந்துட்டு என்னடா சொன்னால் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீசார் பலாவை வந்து தடுப்பா, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அவங்க வந்து யங் மாஸ்டர் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், நம்ம வந்து இந்த மிஷினை கொடுக்கப்பட்ட மிஷினை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து பார்ட் 11 முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.